வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதத்திலிருந்து இன்றைய பொக்கிஷம் என்கிற இந்த காணொளியின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அடியேன் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன ஆகமம் 50வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அடியேன் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார். 2வது வெட்கப்படேன் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு ஆதரவாக, உங்கள் சூழ்நிலையிலே உங்களுக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன பிரச்சனைகளில் போராடி கொண்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட அவமானங்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும், ஒருவேளை மருத்துவத்துறையின் மூலியமாக கைவிடப்பட்டு, குடும்பங்களினால் கைவிடப்பட்டு, கேட்பார் இல்லாமல், உதவி செய்ய ஆள் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறனால கர்த்தர் உங்களை கைவிட்டு விடவே மாட்டார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எல்லா மனிதர்களும் உங்களை விட்டு விலகி போனாலும், பெத்த தாய் தகப்பன் உங்களை மறந்தாலும், பிள்ளைகள் மறந்தாலும், சூழ்நிலைகள் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். 2வது வெட்கப்படேன் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஏன்னா மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற அவருடைய வார்த்தை. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி, மனிதர்கள் முன்பு தலைகுனிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் வெட்கப்படேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைபடுவீராக, ஆண்டவர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் தொனிக்க பண்ணுங்க. வெட்கப்படாமல், அவமானப்படாமல் கர்த்தர் துணை நிற்கும்படி செய்வீராக. பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டது மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு இதை அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இடைபடுவார். தைரியமாக இருங்க, ஆண்டவர் துணையாக இருக்கிறார், பெரிய காரியத்தை செய்வார். காட் பிளஸ் யூ. பிரைஸ்.